கன்னியாகுமரியில் விவேகானந்தர் அமர்ந்த பாறையில் அமர்ந்து தியானம் இருக்கிறார். அவருடைய பெயரும் நரேந்திரன், இவருடைய பெயரும் நரேந்திரன் என்று ஒப்பீடு வேறு செய்கிறார்கள். அவர் ஒருபோதும் பிற மதங்களை சார்ந்த மக்களின் மீது வெறுப்பை உமிழ்ந்ததில்லை. இந்துக்கள் ஒன்றுபட வேண்டும் என்று விரும்பினாரே தவிர பிற சமூகத்தினரின் மீது, பிற மதத்தினரின் மீது வெறுப்பை அவர் விதைக்கவில்லை, உமிழவில்லை. அந்த நரேந்திரர் விவேகானந்தர் விரும்பினார். ஆனால் இந்த நரேந்திரர் இந்த பாறையிலே அமர்ந்து தியானம் செய்வதனால் விவேகானந்தராக ஆகிவிட முடியாது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவர் இந்த மாதிரியான வித்தைகளை செய்து கொண்டிருக்கிறார். போன முறை அவர் இமாச்சல் பிரதேசத்திற்கு சென்று அங்கே ஒரு குகையில் அமர்ந்து அதை படம் பிடித்து நாடு முழுக்க பரப்பினார். கடைசி கட்ட தேர்தல் வாக்குப்பதிவின் போது இந்த உத்தியை கையாண்டார். இந்த முறை விவேகானந்தரை நினைவு கூறக்கூடிய வகையிலே ஒரு அரசியல் உத்தி. மேற்கு வங்கத்தில் உள்ள மக்கள் இந்த மாய வலைக்குள் வீழ்வார்கள் என்று அவர் பெரிதும் எதிர்பார்க்கிறார். இது 100 விழுக்காடு அப்பட்டமான தேர்தல் உத்தியை தவிர இவர் தனிப்பட்ட முறையிலே தியானம் இருக்கிறார் என்று இதை எடுத்துக்கொள்ள முடியாது. தேர்தல் முடிவுக்கு பிறகு, தேர்தல் தீர்ப்பு முடிவுகளுக்கு பிறகு, வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு அவர் இப்படி எங்காவது ஒரு இடத்திலே தியானம் இருக்கலாம், அல்லது இதை வெளிச்சம் போட்டு காட்டாமல் வீட்டுக்குள்ளே கூட தியானம் இருக்கலாம். ஆகவே இதில் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரதமர் அறிவிக்க போகிறாங்க இந்தியா கூட்டணியில் அப்படின்னு. அது ஏதோ ஒரு பெரிய அன்டெமோக்ராட்டிக், ஒரு ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்குகிறார். இடையூறு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எதேச்சதிகாரமான போக்கு. அந்த மாதிரி அந்த கருத்தும் இதுவரையிலும் பேசப்படலை. ஆண்டுக்கு ஒரு பிரதமருங்கிற கருத்து பேசப்படலை. அப்படி இருந்தாலும் அது ஒன்றும் தவறில்லை. அது நவீனமான, ஜனநாயகபூர்வமான ஒரு நிலைப்பாடு தான். 1 மணி நேரத்திற்குள்ளாக அல்லது 2 மணி நேரத்திற்குள்ளாக நாடு முழுக்க தெரிந்துவிடும். இந்த முறை அதை தலைகீழாக மாற்றுவது ஏன் என்று விளங்கவில்லை. தேர்தல் ஆணையம் தொடர்ந்து ஒரு சார்பாக இயங்குவதை போன்ற ஒரு தோற்றம் உருவாகிறது. அது தேவையில்லை, அப்படி அறிவிக்கணும்னு ஒன்று கட்டாயம் இல்லை. இந்தியா கூட்டணிங்கிறது அதாவது இந்தியா கூட்டணி என்பது பாரதிய ஜனதா கட்சியைப் போல ஒரு அணியை அமைத்து வேட்பாளரை அறிவித்து தேர்தலை சந்தித்த ஒரு கூட்டணி அல்ல. தேர்தலுக்கு பிறகு எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஓரணியில் திரண்டு ஆட்சி அமைப்போம், எக்காரணத்தை முன்னிட்டு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது, அந்த அடிப்படையிலே உருவான கூட்டணியும் அல்ல. அது தனித்தனியே நாம் போட்டியிட்டால் கூட வெற்றி பெற்றால் அது இந்தியா கூட்டணிக்கான உறுப்பினர்கள். இப்போ கேரளாவில் காங்கிரஸும் தனியாக நிற்கிது, கம்யூனிஸ்டும் தனியாக நிற்கிறாங்க. கம்யூனிஸ்ட் வென்றாலும் அது இந்தியா கூட்டணிக்குத்தான், காங்கிரஸ் வென்றாலும் அது இந்தியா கூட்டணிக்குத்தான். சாம்ராஜ்யம் என்கிற பெயரில் இங்கே ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை நடத்தினார். ஜனநாயகம் பாதுகாக்கப்பட மக்கள் தீர்ப்பு எழுதியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பு வெளியாகும் நாள்தான் ஜூன் 4. இந்த சூழலில் பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் அமர்ந்த பாறையில் அமர்ந்து தியானம் இருக்கிறார். அவருடைய பெயரும் நரேந்திரன், இவருடைய பெயரும் நரேந்திரன் என்று ஒப்பீடு வேறு செய்கிறார்கள். அவர் ஒருபோதும் பிற மதங்களை சார்ந்த மக்களின் மீது வெறுப்பை உமிழ்ந்ததில்லை. இந்துக்கள் ஒன்றுபட வேண்டும் என்று விரும்பினாரே தவிர பிற சமூகத்தினரின் மீது, பிற மதத்தினரின் மீது வெறுப்பை அவர் விதைக்கவில்லை, உமிழவில்லை. இந்துக்கள் ஒற்றுமையும் அரசியல் ஆதாயத்திற்காக அல்ல, இந்துக்களின் பாதுகாப்புக்காக, நலன்களுக்காக அந்த நரேந்திரர் விவேகானந்தர் விரும்பினார். ஆனால் இந்த நரேந்திரர் இந்த பாறையிலே அமர்ந்து தியானம் செய்வதனால் விவேகானந்தராக ஆகிவிட முடியாது. வெறுப்பு அரசியலை விதைக்கிற வெறுப்பானந்தாவாக வேண்டுமானால் அவர் தொடர்ந்து வலம் வர முடியுமே தவிர அந்த நரேந்திரர் விவேகானந்தாவைப் போல மக்களின் நன்மதிப்பை பெற முடியாது. மோடி ஆட்சிக்கு முடிவு கட்டும் நாள் ஜூன் 4.
ஜனநாயகத்தை பாதுகாக்கும் தீர்ப்பு எழுதும் நாள் ஜூன் 4. இந்தியா கூட்டணி பெருவாரியான இடங்களில் வென்று புதுதில்லியில் ஆட்சி அமைக்கும். தமிழகத்தை பொறுத்தவரையில் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். தென்னிந்தியாவில் சங் பரிவார்களுக்கு இடமில்லை என்று அழுத்தி சொல்லுகிற ஒரு தீர்ப்பாக இந்த தேர்தல் தீர்ப்பு அமையும். அவரோடு காத்திருக்கிறோம். சார், அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரதமர் மோடி தியானம் செய்யறதுல எந்த விதமான தவறும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மறைமுக தேர்தல் பிரச்சாரமாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவர் இந்த மாதிரியான வித்தைகளை செய்து கொண்டிருக்கிறார். போன முறை அவர் இமாச்சல் பிரதேசத்திற்கு சென்று அங்கே ஒரு குகையில் அமர்ந்து அதை படம் பிடித்து நாடு முழுக்க பரப்பினார். கடைசி கட்ட தேர்தல் வாக்குப்பதிவின் போது இந்த உத்தியை கையாண்டார். இந்த முறை விவேகானந்தரை நினைவு கூறக்கூடிய வகையிலே ஒரு அரசியல் உத்தி. மேற்கு வங்கத்தில் உள்ள மக்கள் இந்த மாய வலைக்குள் வீழ்வார்கள் என்று அவர் பெரிதும் எதிர்பார்க்கிறார். இது 100 விழுக்காடு அப்பட்டமான தேர்தல் உத்தியை தவிர இவர் தனிப்பட்ட முறையிலே தியானம் இருக்கிறார் என்று இதை எடுத்துக்கொள்ள முடியாது. தேர்தல் முடிவுக்கு பிறகு, தேர்தல் தீர்ப்பு முடிவுகளுக்கு பிறகு, வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு அவர் இப்படி எங்காவது ஒரு இடத்திலே தியானம் இருக்கலாம், அல்லது இதை வெளிச்சம் போட்டு காட்டாமல் வீட்டுக்குள்ளே கூட தியானம் இருக்கலாம். பாறையில் வந்து தான் அமர்ந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற இடம், தேர்ந்தெடுத்திருக்கிற காலம், இவை அனைத்தும் தேர்தல் பிரச்சாரத்திற்கான உத்தி என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை. இதை சாதாரணமானவர்கள் கூட எளிதாக புரிந்து கொள்ள முடியும். எனவே மோடி அவர்களின் இந்த நடவடிக்கை அப்பட்டமான தேர்தல் பிரச்சார உத்திகள் தான். சார், தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த தபால் வாக்குகள் குறித்து நாங்கள் தேர்தல் முடிவு வெளியாகும் போது கடைசியில் தான் சொல்ல போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தபால் வாக்குகள் பற்றி அது இல்லாமல் இப்போ அரசு பாரதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தபால் வாக்குகள் முதல்ல என்ன வழக்கம் போல் எண்ண வேண்டும். எப்போவுமே தபால் வாக்குகள் தான் முதல்ல பிரிப்பாங்க, தபால் வாக்கு தான் முதல்ல எண்ணுவாங்க, தபால் வாக்குகளை தான் முதல்ல அறிவிப்பாங்க. தபால் வாக்குகளில் ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு பெற்றிருக்கிறார்கள், சுயேட்சைகள் எவ்வளவு பெற்றிருக்கிறார்கள் என்பது 1 மணி நேரத்திற்குள்ளாக அல்லது 2 மணி நேரத்திற்குள்ளாக நாடு முழுக்க தெரிந்துவிடும். இந்த முறை அதை தலைகீழாக மாற்றுவது ஏன் என்று விளங்கவில்லை. தேர்தல் ஆணையம் தொடர்ந்து ஒரு சார்பாக இயங்குவதை போன்ற ஒரு தோற்றம் உருவாகிறது. இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கும்போது ஏன் இதுவரைக்கும் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கல? காரணம் அது தேவையில்லை. அப்படி அறிவிக்கணும்னு ஒன்று கட்டாயம் இல்லை. இந்தியா கூட்டணிங்கிறது இல்லை. அதாவது இந்தியா கூட்டணி என்பது பாரதிய ஜனதா கட்சியைப் போல ஒரு அணியை அமைத்து வேட்பாளரை அறிவித்து தேர்தலை சந்தித்து ஒரு கூட்டணி அல்ல. தேர்தலுக்கு பிறகு எதிர்க்கட்சிகள் அனைவரும் ஓரணியில் திரண்டு ஆட்சி அமைப்போம். எக்காரணத்தை முன்னிட்டு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. தேர்தலுக்கு பிறகு நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு புரிதலை உருவாக்கியிருக்கிற ஒரு அலையன்ஸ். அவ்வளோதான். ஒரு போஸ்ட் போல் அலையன்ஸ், பட் ப்ரீபோல் அக்ரிமெண்ட். அப்படி தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தேர்தலுக்கு முன்னால் ஏற்பட்ட ஒரு உடன்பாடு, தேர்தலுக்கு பின்னால் ஏற்படவிருக்கிற ஒரு கூட்டணி. ஆகவே இதில் பிரதமர் மோடி அவர்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரதமர் அறிவிக்க போகிறாங்க இந்தியா கூட்டணியில் அப்படின்னு, அது ஏதோ ஒரு பெரிய அன்டெமோக்ராட்டிக், ஒரு ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்குகிறார். 5 வருஷத்துக்கு 5 பேர் பிரதமராக இருக்கிறதுனால ஒன்றும் ஆட்சி நிர்வாகம் ஆட்டம் கண்டு விடாது. அது தவறான ஒரு கருத்து. ஒருத்தர் தான் இருக்கணும், ஒரே கட்சி தான் இருக்கணும், தொடர்ந்து 5 வருடங்கள் அவங்க எந்த இடையூறும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எதேச்சதிகாரமான போக்கு. அந்த மாதிரி அந்த கருத்தும் இதுவரையிலும் பேசப்படலை. ஆண்டுக்கு ஒரு பிரதமருங்கிற கருத்து பேசப்படலை. அப்படி இருந்தாலும் அது ஒன்றும் தவறில்லை. அது நவீனமான ஜனநாயகபூர்வமான ஒரு நிலைப்பாடு தான். இதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆகவே இந்தியா கூட்டணி முன்கூட்டியே பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை.
அந்த அடிப்படையிலே உருவான கூட்டணியும் அல்ல. அது தனித்தனியே நாம் போட்டியிட்டால் கூட வெற்றி பெற்றால் அது இந்தியா கூட்டணிக்கான உறுப்பினர்கள். இப்போ கேரளாவில் காங்கிரஸும் தனியாக நிற்குது, கம்யூனிஸ்டும் தனியாக நிற்கிறாங்க. கம்யூனிஸ்ட் வென்றாலும் அது இந்தியா கூட்டணிக்குத்தான், காங்கிரஸ் வென்றாலும் அது இந்தியா கூட்டணிக்குத்தான். மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் தனியாக நிற்கிறாங்க, திரிணாமுல் காங்கிரஸ் தனியாக நிற்கிறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் எவ்வளோ பேர் வெற்றி பெறுகிறார்களோ அவ்வளோ பேரும் இந்தியா கூட்டணிக்கான உறுப்பினர்கள். காங்கிரஸில் எவ்வளவு பேர் வெற்றி பெறப் போகிறார்களோ அவ்வளோ பேரும் இந்தியா கூட்டணிக்கான உறுப்பினர்கள். இதுதான் அக்ரிமெண்ட், இதுதான் இந்தியா கூட்டணியின் உள்ள சிறப்பு. எனவே இந்த அடிப்படையில் இந்தியா கூட்டணி தேர்தலுக்கு பின்னர் கூடி பிரம்மாண்டத்தை உருவாக்கும். இது தேர்தல் பின்னால் உருவாகப் போகிற பிரம்மாண்டத்தை காட்டும். அதுதான் இந்தியா கூட்டணி. அரசு பணி என்பது எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை நானும் ஒரு அரசு பணியாளர் என்கிற முறையில் நன்கு அறிவேன். ஒரு குடும்பம் போல் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு துறையிலே அல்லது ஒரு அலுவலகத்திலே நாம் பணியாற்றி பின்னர் அங்கிருந்து ஓய்வு பெறுகிற போது ஓய்வு பெறுகிற ஒவ்வொருவருடைய உளவியலும் எவ்வாறு இருக்கும், மனநிலையும் எவ்வாறு இருக்கும் என்பதை என்னாலும் உணர முடியும். நான் அரசு பணியாளராக, நானும் ஒரு அறிவியலாளராக, இப்போது அது சயின்டிஸ்ட், அப்போது சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், ஃபொரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், தடய அறிவியல் துறையிலே பணியாற்றி இருக்கிறேன். ஒரு இடத்தில் பணியாற்றிவிட்டு இன்னொரு இடத்திற்கு பணியிட மாறுதல் தருகிற போதே பணியாற்றி கொண்டிருந்த அலுவலகத்தை விட்டு நம்மால் பிரிய முடியாது. ஐயோ, டிரான்ஸ்ஃபர் போட்டாங்களேன்னு மனம் பதறும். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவது கூட பிரச்சனை இல்லை, உடன் பணியாற்றியவர்களை விட்டு விட்டு போகிறோம் என்கிற அந்த பதற்றம், படபடப்பு நமக்குள்ளே இருக்கும். ரொம்ப கடினமான ஒரு உணர்வு அது. ஒரு டிரான்ஸ்ஃபர் கூட நம்மால் அக்செப்ட் பண்ண முடியாது. நான் 11 ஆண்டுகள் தடய அறிவியல் துறையிலே அறிவியல் உதவியாளர், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், இப்போ அதை ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் அப்படின்னு நாமன்கிளேச்சர் பேரை மாற்றியாச்சு. நான் தான் அந்த முயற்சி எடுத்தேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது என்னுடைய துறை இது, எனக்காக இதை செய்து தர வேண்டும் என்று அவரிடத்திலே வலியுறுத்தி அந்த பெயர் மாற்றம் செய்தேன். 11 ஆண்டுகள் நான் பணியாற்றினேன். ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் அந்த பணியை விட்டு நான் விலக நேர்ந்தது, அரசியலில் ஈடுபட நேர்ந்தது. இந்த 11 ஆண்டுகள் பணியாற்றியதையே விட்டு வர முடியவில்லை. அந்த துறையை விட்டு வெளியே வர மனம் ஏற்கவில்லை. இன்றைக்கும் நான் அடிக்கடி அவர்களோடு தொடர்பு கொண்டு கலந்து பேசி பழைய நினைவுகள் எல்லாம் கொண்டு வந்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். நேற்றைக்கு முதல் நாள், நேற்று இரவு தான் என்று கருதுகிறேன், நேற்று இரவு என்னோடு பணியாற்றியவர், எனக்கு பின்னர் பணியிலே சேர்ந்தவர், திருமணம் செய்து 2 மகள்கள் பெற்று அதிலே மூத்த மகளுக்கு திருமணம் வைத்திருந்தார். அந்த திருமண வரவேற்புக்கு போயிருந்தேன். அவர்களோடு நீண்ட நேரம் உட்கார்ந்து உணவு சாப்பிட்டு கொண்டே பழைய நினைவுகள் எல்லாம் அசை போட்டோம். ஒரு அலுவலகத்திலே பணியாற்றுவது எவ்வளவு நெருக்கடிகளை கொண்டதாக இருந்தாலும் கூட, பல்வேறு கசப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் கூட, அந்த சூழல், அந்த வாழ்வு, அந்த அனுபவம் எக்காலத்திற்கும் நம்முடைய உள்ளத்தில் நிலைத்து நிற்கும். 33 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு இப்போது பத்மாவதி அவர்கள் 33 வருஷம் தானே, 33 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு இந்த துறையை விட்டு அவர் இன்றைக்கு வெளியேறுகிறார் அல்லது பணி நிறைவு பெறுகிறார். இப்போ எந்த அளவுக்கு அவருடைய மனநிலை இருக்கும் என்பதை நாம் யூகித்துக் கொள்ள முடியும். ஒரு பதற்றம் இருக்கும். இந்த இடமெல்லாம் அவருக்கு மறுபடியும் நெஞ்சிலே வந்து நிழலாடிக்கொண்டே இருக்கும். உறவாடிய தோழர்கள் அடிக்கடி கனவில் வந்து போவார்கள். அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருப்பது போல் உணர்வு மேலோங்கும்.
ஒரு நல்ல அனுபவம், மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இது இருக்கும். அவர் நம்மோடு இப்போது சிரித்து பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கிறார். ஆனால் உள்ளம் அப்படி இருக்காது. எதையோ இழப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கும், எதையோ பறிகொடுப்பதை போன்ற ஒரு உணர்வு இருக்கும், யாரையோ விட்டு பிரிவதை போன்ற ஒரு உணர்வு இருக்கும். மறுபடியும் இவர்களை எல்லாம் எப்போது நாம் பார்க்க போகிறோம் என்கிற எண்ணம் இருக்கும். நாளை காலை தூங்கி எழுந்ததும் அலுவலகம் போக வேண்டும் என்று இயல்பாக மனம் துடிக்கும். குளிச்சுட்டு ஆஃபீஸ் போகணும், ஆனால் ஆஃபீஸ் போக முடியாது. அவர் நார்மலுக்கு திரும்புறதுக்கு, இயல்பான நிலைக்கு திரும்புறதுக்கு எப்படியும் ஒரு வாரம் ஆகும், 10 நாள் ஆகும். இதற்கிடையில் உடன் பணியாற்றிய தோழர்களோடு தொலைபேசியிலே பேசி அவர்களோடு கொஞ்ச நாள் அரட்டை அடித்த பிறகுதான் அது அமைதியாகும். மனம் அது ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பும். ஆகவே உணர்ச்சி ததும்பும் ஒரு அவை இது, நமக்கல்ல, பத்மாவதிக்கு. அவருடைய உளவியலிலிருந்து நாம் இந்த சூழலை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் 2 மணிக்கே ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 மணிக்கு வந்துருங்க, 3 மணிக்கு வந்துருங்க, எல்லாரும் வந்துடுவாங்க. ஏன்னா அண்ணன் நிலனா தமிழ்வாணன் ரொம்ப நேரம் தவறாமை அவரிடத்துல சரியா இருக்கு. 3ன்னா 3க்கு வந்து நிற்பார். நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. அது எல்லா நிகழ்ச்சியிலுமே வந்து உரிய நேரத்திற்கு போக முடியாத அளவுக்கு தோழர்கள் வந்து மறிச்சுக்குவாங்க. நான் 5 நிமிஷத்தில் நீங்கள் ஒருத்தர் போய் சந்திச்சிங்கன்னா முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு நெருக்கடி இருந்தால் கூட, நீ முதலமைச்சர்லாம் ஆக வேண்டாம், எனக்கு பதில் சொல்லிட்டு போவோம், எனக்கு ஃபோன் பண்ணிட்டு போங்க, என் இந்த ஃபோட்டோக்கு செல்ஃபி எடுத்துகிட்டு போங்க, என் புத்தகத்தில் கையெழுத்து போட்டு போங்க. ஏய் 5 மினிட்ஸ் அவரை போய் பார்த்தா நான் முதலமைச்சர் ஆகிடலாம்பா, இல்லை தம்பி ஆசைப்பட்ட மாதிரி நான் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். அது ஒரு கற்பனை தானே, சும்மா சொல்லிக்கிறது தானே. பெத்த பிள்ளைய ராஜா ராஜான்னு தூக்கி கொஞ்சம் போது உண்மையிலே அவன் ராஜா ஆக மாட்டான்னு அம்மாவுக்கே தெரியும். ஆனால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ராஜான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பிரதமராக போறார் அண்ணன் திருமாவளவன். பெத்த பிள்ளையை தாய் குஞ்சுவது போல் தோழர்கள் சொல்லிக் கொண்டார்கள். அப்படி பிரதமராகக்கூடிய வாய்ப்பே இருந்தாலும் கூட என்னோட நின்று செல்ஃபி எடுத்துக்கோ, ஃபோட்டோ எடுத்துக்கோ, கையெழுத்து போட்டு போ, அல்லது எனக்காக ஒருத்தட்ட ஃபோனில் பேசிட்டு போன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தோழர்கள் நம்மை சூழ்ந்து நெருக்குவார்கள். அது அண்ணன்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் வந்து ஒரு மணி நேரம் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா நான் வந்து காலையில் 7 மணிக்கு பார்வையாளரை சந்திக்க ஆரம்பித்தேன். 2 மணி வரையிலும் பயங்கர க்ரௌடு, அந்த கும்பல்லே கிடந்தேன். அதுக்கப்புறம் தான் நேரம் பார்த்துட்டு அவசரமாக அப்புறம் சாப்பிட்றதுக்காக அசோக் நகர் போனேன், அம்மாவை பார்த்துட்டு சாப்பிட்டு வரலான்னு. அங்கேருந்து அலுவலகம் போயிருந்தேன்னா மாட்டியிருப்பேன். அங்கே ஒரு 300-400 பேர் மேலே, கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் மேலே எப்போவுமே காத்திருப்பாங்க. கும்பல் இல்லாத மாதிரி இருக்கும். நான் போகும்போது எங்கேருந்து தான் வருவாங்கன்னு தெரியாது. ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 400 பேர் வந்துடுவாங்க. அதனால் நாங்கள் அலுவலகம் கூட போகலை, அடித்து பிடிச்சி ஓடி வந்தால் லேட் ஆயிடுச்சு. இப்போ பத்மாவதி அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, அண்ணன் லேனா வந்துட்டாங்க, மற்ற எல்லா அதிகாரிகள் பூரா வந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு. காலம் தாழ்ந்து வர நேர்ந்தமைக்காக வருந்துகிறேன். நீண்ட நேரம் பேச வேண்டும், ஆனால் நேரம் இல்லை என்று அண்ணன் லேனா தமிழ்வாணன் அவர்கள் சொன்னார். எல்லோரும் அப்படித்தான் சொன்னார்கள், நானும் அப்படித்தான் சொல்ல விரும்புகிறேன். 3 மணிக்கு வந்திருந்தால் நிறைய பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கும். பத்மாவதி அவர்கள் கல்லூரி காலத்திலிருந்து எனக்கு பழக்கம். துடிதுடிப்பான ஒரு ஆளுமை, நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற துடிப்பு அவரிடத்திலே எப்போதும் உண்டு. யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது என்ற ஒரு ஆளுமையும் அவரிடத்திலே உண்டு. ஒரு டிபெண்டன்சி இருக்காது. எந்த வேலையை செய்தாலும் நாமளே செய்யணும், நாமளே அதை சாதிக்கணும், யாரையும் சார்ந்து இருக்கணும்னு. பெண்ணுன்னா ஆணை சார்ந்து இருக்கணுங்கிறது தான் அது உலகியல் வழக்காக இருக்குது. விமென்ஸ் ஆர் ஆல்வேஸ் டிபெண்டன்ட் ஆன் மென். ஆண்களை சார்ந்து தான் அவங்க வாழணும் அப்படின்னு. அதிலிருந்து விடுபட்டு தனித்து இயங்கக்கூடிய ஒரு ஆளுமை பெண்களுக்கு வருகிற போது அவர்கள் சாதனையாளர்களாக மாறுகிறார்கள்.
அந்த வரிசையிலே பத்மாவதி அவர்கள் படிக்கிற காலத்திலிருந்து நான் பார்த்திருக்கிறேன். அவர் துணிந்து முடிவெடுக்கக்கூடியவர், துணிந்து எதையும் செய்ய முனையக்கூடியவர், சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்புள்ளவர். இன்றைக்கு அவர் பணி நிறைவு பெற்று ஓய்வு பெறுகிற நிலை ஏற்பட்டாலும் கூட அவருடைய அந்த துடிப்பு என்பது கொஞ்சமும் நீர்த்து போகவில்லை. எனக்கு 60 வயசாகி போச்சு, நான் ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்ன உடனே சில பேருடைய உளவியலே மாறி போயிடும். எல்லாம் தலைகீழ அப்படியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி அதையே சொல்லிட்டு இருப்பாங்க, நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், எனக்கு 60 வயசாகி போச்சு. ஆனால் அவங்க கொஞ்சம் கூட அந்த அடையாளமே இல்லை அவங்க மனசில், அவங்களோட முகத்தில். அலுவலகத்தை விட்டு பிரிய போகிறோங்கிற பதட்டம் இருக்கலாமே தவிர, வயசாகி போச்சு, பணி நிறைவு பெற்று இப்போ ஓய்வு பெற போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறுத்து போன தன்மை அவரிடத்திலே தென்படவில்லை. ஆகவே இன்னும் அவர் 40 ஆண்டுகள் துடிப்புடன் இயங்குவார். உள்ளம்தான் ஆளுமை என்பது. மைண்ட் இஸ் த பவர். எப்பேற்பட்ட சாதனையாளர்களும் உள்ளத்தை கையாளுவதன் மூலம்தான் அந்த சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். உள்ளத்தை, மனதை எவ்வாறு நாம் கையாளுகிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கை. மனம் என்கிற சொல்லிலிருந்து தான் மனிதன் என்கிற சொல்லும் பிறந்தது. மனுஷங்கிறதே மனசு, அதிலிருந்து பிறந்தது தான் மனிதன். மனிதன்கிற சொல்லுறோம் தமிழ் சொல் மாதிரி வேற யாரும் எந்த இதிலையும் கிடையாது, எந்த மொழியிலையும் கிடையாது. இயற்கை நாம் சொல்றோம் இந்த பஞ்சபூதங்களை. ஆங்கிலத்தில் நேச்சர்னு சொல்றாங்க, அதுக்கு என்ன விளக்கம் நமக்கு தெரியாது. ஆனால் இயற்கைங்கிறது எல்லாம் இயல்பாக அமைந்தவை அப்படின்னு பொருள், அவ்வளவுதான். யாரோ ஒருத்தர் செய்து உருவானதல்ல, இயல்பாக அமைந்தவை இயற்கை. மனத்தின் வடிவத்தை சார்ந்த இயக்கம், அதுதான் மனிதன், மனித குலம். அவன் மனசு எப்படி இருக்கோ அப்படிதான் அவனுடைய தோற்றம், அவனுடைய மேனரிசம் இருக்கும், அவனுடைய ஆளுமை என்பது வெளிப்படும். இப்போ மனம் துடிப்பாக இருக்கிறது, மனம் இளமையாக இருக்கிறது என்றால் மனிதனும் இளமையாக இருப்பான். மனம் துடிப்பாக இருந்தால் அவன் எப்போதும் செயல் வீரியம் உள்ளவனாக இருப்பான். மனம் சோர்ந்தால் அவ்வளவுதான். பிசிக் எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் மனம் சோர்ந்தா முடியுது. உடல் எவ்வளவு பெரிய திடகாத்திரமான உடலாக இருந்தாலும், ஆஜானுபாகுவான தோற்றம் அப்படின்னு சொல்றாங்களா, அப்படிப்பட்ட ஒரு தோற்றமாக இருந்தாலும் மனம் வளர்ச்சி அடையலை அப்படின்னு சொன்னா அவன் வீக், முடிஞ்சுது. பத்மாவதி அவர்களை பொறுத்தவரையில் எல்லாவற்றையும் சிரித்துக்கொண்டே மகிழ்வோடு அணுகக்கூடிய ஒரு ஆளுமையாக நான் பார்த்த வரையில். அலுவலகத்தில் எப்படி இருந்தாங்க எனக்கு தெரியாது. எப்பவுமே அவங்க சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, எல்லா விஷயங்களையும் சிரிச்சுக்கிட்டு தான் அணுகுவாங்க. அது எல்லாருக்குமான ஒரு இயல்பாக இருக்காது. ஆகவே இந்த பணி நிறைவு அவருக்கு வயதாகிவிட்டது என்பதை வெளிப்படுத்தக்கூடியது அல்ல, அரசு அலுவலகத்தில் பணியாற்ற முடியாது என்று அறிவிக்கிற ஒரு அறிவிப்பு, அவ்வளவுதான். அரசு விதிகள் அதற்கு இடம் தராது. மற்றபடி அவர் அதே துடிப்போடு, அதே வீரியத்தோடு தொடர்ந்து இயங்கக்கூடிய மன வலிமை பெற்றவர் என்பதை நான் அறிவேன், நீங்களும் அறிவீர்கள். அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். சிவக்குமார் அவர்கள் பத்மாவதி அவர்களோடு என்னை சந்தித்த போது, பத்மாவதி அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்தையும் அந்த விழாவிலே வெளியிட விரும்புகிறோம், நீங்கள் வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த புத்தகம் வெளிவருவதற்கும் இந்த வெளியீட்டு விழாவில் நான் பங்கேற்பதற்கும் சிவக்குமார் அவர்களின் முயற்சி முக்கியமானது. இந்த இடத்திலே அதை நான் பதிவு செய்ய வேண்டும். அவர் இந்த விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும், இந்த புத்தகத்தையும் எப்படியாவது வெளியிட வேண்டும் என்பதில் துடிப்பாக இருந்தார். அதில் முக்கியமாக
மணிமேகலை பிரசுரத்தின் சார்பில் இந்த புத்தகம் வெளிவந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அன்பு சகோதரர் அருமையாக உரையாற்றினார் மணிமேகலை பிரசுரத்தை பற்றி. பெயர் தெரியல, சிவசண்முகநாதன். அது ஒரு மணிமேகலை பிரசுரங்கிறது ஒரு லெஜெண்ட், ஒரு அகராதி மாதிரி. எல்லா வகையான தேடல்களுக்கும் தீர்வு கிடைக்கிற ஒரு இடம் மணிமேகலை பிரசுரம். தொழில் செய்து முன்னேறுவது எப்படி, வாழ்க்கையில் முன்னேறுவது எப்படி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேள்வியை போட்டு புத்தகத்தை வெளியிடுவாங்க. மணிமேகலை பிரசுரம் துடிப்பான இளைஞர்கள் அனைவருக்குமான ஒரு பெரிய வேடந்தாங்கல் மாதிரி. அது அங்கே போய் தான் எல்லாரும் புத்தகத்தை எடுத்து நிச்சயமாக முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க மணிமேகலை பிரசுரத்தை அறியாமல் இருக்க மாட்டாங்க. நாங்கள்லாம் 80s அந்த காலத்தில் மாணவர்களாக இருந்தவங்க. இப்போ கிட்டத்தட்ட 40-45 வருஷம் மணிமேகலை பிரசுரம் இன்னைக்கும் அதே புகழோடு நிற்கிறது. தமிழ்வாணன் அவர்கள் இருந்தபோது நாம் பார்க்கவில்லை. அவர் எழுதிய நிறைய புத்தகங்கள், புலன் விசாரணை பற்றிய புத்தகங்கள்லாம் நிறைய உண்டு. துப்பறியும் நாவல்லாம் நிறைய எழுதுவார். இவர் அவருடைய பிள்ளை. அவரை பின்பற்றி மக்களை எந்த அளவுக்கு தன்வயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தன்வயப்படுத்தக்கூடிய எழுத்தாற்றல் மிக்கவர். பக்கம் பக்கமாக எழுதினா எவனும் படிக்க மாட்டான். ஒரு பக்கம் ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு ஒரு பக்க கட்டுரைகள். ஒரு பக்கம்னா சரி, ஒரு பக்கம் தானே படிச்சிரும்ட்டு நின்று. இப்போ இன்றைக்கெல்லாம் அதை விடவும் சுருக்கிட்டாங்க. எல்லாம் வாட்ஸ்அப்பில் ரீல்ஸ் 30 செகண்ட்ஸ் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறான். 30 நொடிக்கு மேலே ஒரு விஷயத்து மேலே மனுஷனால் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்படி ஆயிடுச்சு. இதை இவர் 40 வருஷம் முன்னாடி உணர்ந்து ஒரு பக்க கட்டுரை எழுதியிருக்கிறாரு. 100 பக்க புத்தகம் போட்டால் ஒன்றும் படிக்க மாட்டான். ஒரு பக்கம் எழுதுனா நல்லது, கவனிப்பான். இப்போ 250 ஒரு பக்க கட்டுரைகள் புத்தகத்தை பத்மாவதி கொடுத்துருக்கிறார். அவர் வெவ்வேறு பிரச்சனைகள் குறித்து, கரண்ட் அஃபேர்ஸ், நாட்டு நடப்புகள் குறித்து அவ்வப்போது அவர் எழுதுகிற கட்டுரை ரொம்ப பிடிக்கும். கல்கண்டு அதில் அவர் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருந்த அந்த புத்தகங்கள்லாம் கட்டுரைகள்லாம் நிறைய தாட் ப்ரோவோக்கிங் ஆர்டிகிள்ஸ், சிந்தனையை தூண்டக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஒரு நல்ல எழுத்தாளர், ஒரு நல்ல பேச்சாளர் யார் அப்படின்னு சொன்னால், அழகு நடையில் எழுதுறது அல்லது அலங்கார நடையில் பேசுறது அல்ல. நல்ல எழுத்து, நல்ல பேச்சு. எந்த அளவுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குங்கிறது தான் நல்ல எழுத்து, நல்ல பேச்சு. இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் பேச்சும் சரி, எழுத்தும் சரி. ஒருத்தர் கேட்குற போது அல்லது படிக்கிற போது நமக்கு தெரியாத விஷயங்களை இதில் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது அது நல்ல எழுத்து. நமக்கு தெரியாத விஷயங்களை இவர் பேசும்போது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு நல்ல பேச்சு. இன்ஃபர்மேஷன் இல்லாமல் வெறும் அடுக்கு நடையில் பேசினா அதில் ஆவேசமாக பேசினா தான் நல்ல பேச்சுன்னெலாம் கிடையாது. அடுக்கு நடையில் பேசினா தான் நல்ல பேச்சு, அப்படி கிடையாது. அதே மாதிரி அழகு தமிழில் எழுதுகிறோம் அப்படிங்கிறதுக்காக எதுகு மோனையை பிடிச்சு எழுதணுங்கிறது கிடையாது. இப்போ நம்ம பத்மாவதி அவர்கள் எதுகு மோனை பற்றி கவலைப்படலை. மேட்டர், மெசேஜ், கண்டென்ட், அதுதான் இந்த புத்தகத்தோட சிறப்பு. அவங்க எழுதியிருக்கிறது கவிதை நடையில் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அதுக்காக அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கல. எதுகை மோனை வரணும் அப்படின்னு. கண்டென்ட் தான் முக்கியம். நிறைய இடங்கள்ல ஆங்கில சொல் கிட்னியே எழுதியிருக்காங்க. கார்பனேட் தான் எழுத முடியும். பைகார்பனேட் தான் எழுத முடியும். அப்போ அதுக்காக போய் எதுகை மோனையை தேடிட்டு இருக்க முடியாது. அப்போ கண்டென்ட் ரொம்ப முக்கியம். ஆகவே பத்மாவதி அவர்கள் இந்த புத்தகத்தை மணிமேகலை பிரசுரம் வெளியிட்டது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது. இது நிறைய போய் ரீச் ஆகும், மாணவர்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆகும். மணிமேகலை பிரசுரத்துக்கு போகாத மாணவர்களே இல்லை. இந்த புத்தகத்தை அந்த பிரசுரம் வெளியிடக்கூடிய புத்தகங்கள் பெரும்பாலான லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு போய் சேரும், இளைஞர்களுக்கு போய் சேரும். அந்த வகையிலே வியப்பூட்டும் பஞ்சபூதங்களும் உயிரூட்டும் நீர்நிலைகளும் என்கிற இந்த புத்தகத்தை மணிமேகலை பிரசுரம் வெளியிட்டது போற்றுதலுக்குரியது, மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த புத்தகம் குறித்து பலரும் தங்களுடைய வியப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நான் மருத்துவ சிகிச்சையில் இருந்தப்ப இவங்க என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஒரே ஒரு பக்கம் வாழ்த்துறை கைப்பட எழுதி கொடுங்க, சும்மா வாழ்த்துக்கள்னு எழுதி கொடுத்தா கூட போதும், நாங்கள் புத்தகத்தில் வைக்கணும் அப்படின்னாங்க. இல்லைங்க, என்னன்னு தெரியாமல் படிக்காமல் நான் என்னத்தை எழுதுறது,
நீங்கள் முதல்ல அந்த தலைப்பு அதில் உள்ள கண்டென்ட் முடிஞ்ச அனுப்புங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க. அதை படிச்சுட்டு நான் ஒரு பக்கம் எழுதினேன். அது இதில் இடம்பெற்று இருக்கிறது. பத்மாவதி அவர்களின் இந்த முதல் அறிவியல் சார்ந்த படைப்பில் என்னுடைய வாழ்த்துறையும் இடம்பெற்றிருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அதற்காக பத்மாவதி அவர்களுக்கும் சிவகுமார் அவர்களுக்கும் மணிமேகலை பிரசுரத்திற்கும் என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். இப்போ இவங்க நீரியல் துறையில் அறிவியல் வல்லுநராக இருக்கிறாங்க. மூத்த விஞ்ஞானி, சீனியர் சயின்டிஸ்ட். இந்த நீர் குறித்து அவர் எழுதத் தொடங்கி ஒட்டுமொத்தமாக பஞ்சபூதங்கள் பற்றியும் தம்முடைய ஞானத்தை இதிலே கொட்டி இருக்கிறார். இந்த பஞ்சபூதங்கள் குறித்து ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அறிந்து கொள்வதன் மூலம் மனிதன் தனக்கு வாழ்க்கையில் நேருகிற அவ்வளவு குழப்பங்களுக்கும் தீர்வு காண முடியும். மனிதன் பிறக்கிறான், 70-80 வயசு வரலும் வாழறான், 100 வயசு வாழறான். சுற்றுப்புறத்தை பற்றி அறிந்து கொள்ளாமல் இறந்து போறான். நம்மை சுற்றியுள்ள மனிதர்களை புரிந்து கொள்வதிலும் நமக்கு பெரும் போராட்டம். நாம் வாழக்கூடிய இந்த இயற்கையை பற்றி அறிந்து கொள்வதிலும் நமக்கு பெரிய முனைப்பு இருப்பதில்லை. அவ்வாறு நாம் வாழக்கூடிய இந்த பூமி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், நாம் பூமியில் இருக்கிறோம், பூமி பிரபஞ்சத்தில் இருக்கிறது. பிரபஞ்சம் என்றால் என்ன? பிரபஞ்சம் என்று சொல்வது ஆங்கிலத்திலே யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நாம் இதை பல பேர் வச்சு அழைக்கிறோம். அண்டம் சொல்றோம், பேரண்டம் சொல்றோம், அல்லது உலகம் சொல்றோம், வெவ்வேறு பெயர்களை சொல்றோம். அவன் வாழக்கூடிய இடம் தான் சிலருக்கு உலகம், அவனுடைய கற்பனைகள் தான் சிலருக்கு உலகம். ஆனால் உலகம்ங்கிறது மனிதனால் மதிப்பிட முடியாதது, அளவிட முடியாதது. அதனுடைய டைமென்ஷன் மனுஷனுக்கு தெரியாது. நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு, ஆழம் எவ்வளவு, கனம் எவ்வளவு தெரியாது. மனிதனால் அளவிட முடியாததும் மதிப்பிட முடியாததும் தான் பூதம் என்று அழைக்கப்படுகிறது. என்னுடைய டைமென்ஷன், இந்த பொருளுடைய டைமென்ஷன் இப்போ நமக்கு தெரியும். இது இவ்வளவு தூரம் தான் அகலம் இருக்குது, இவ்வளவு தூரம் நீளம் இருக்குது, இவ்வளவு கனத்தோடு இருக்குது, இத்தனை பக்கத்தோடு இருக்குது. இது இதனுடைய அத்தனை பக்கங்களும் நம்மால் பார்த்துட முடியும். இது மனிதனால் பார்க்க முடியாது. ஆனால் நாம் இந்த பேரண்டத்திற்குள் மதிப்பிட முடியாத ஒரு சிறு துணுக்கு, ஒரு மைன்யூட் பார்ட்டிகிள். பூமியே ஒரு மைன்யூட் பார்ட்டிகிள் தான். பூமியே நமக்கு பெருசா தெரியுது. பிரபஞ்சத்தோடு ஒப்பிடுகிற போது ரொம்ப 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 சிறிய துணுக்கு. அது கணக்கில் எடுக்க முடியாத ஒரு நெக்லிஜிபிள் பார்ட்டிகிள். அது கம்பேர் வித் யூனிவர்ஸ். பிரபஞ்சத்தோட பூமியை ஒப்பிடும்போது பூமிங்கிறது ஒரு நெக்லிஜிபிள் பார்ட்டிகிள். அது ரொம்ப 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 சின்னது. அந்த பூமியில உயிரினங்கள் வாழ்கிறது. இதுவரையில் நமக்கு தெரிந்த உண்மை. வேற எங்க உயிரினம் இருக்கிறது நமக்கு தெரியாது. ஒரு பால் வீதின்னு சொல்றாங்க. அந்த பால் வீதிக்குள்ள ஒரு சூரிய மண்டலம் சொல்றாங்க. அந்த சூரிய மண்டலத்துக்குள்ள சூரியனை சுற்றி பிற கோள்கள் சுற்றி வருகின்றன அப்படிங்கிறது இதுவரை நமக்கு சயின்ஸ் சொல்லி தந்திருக்கு. அதுல பூமிங்கிறது ஒரு துணைக்கோள் தான். சின்னதான், ஒரு சின்ன சாதாரணமான ஒரு கோள். மற்ற கோள்களில் உயிரினம் இல்லை, அல்லது உயிரினம் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. செவ்வாய்க்குள்ள போனா மனுஷன் செவ்வாயில உயிர் இருக்குமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் முதல்ல எதை தேடுறான்? ஈர இருக்கான்னு கண்டுபிடிக்கிறான்.
செவ்வாய் கிரகத்தில் உயிர் இருக்கிறதா என்று கண்டுபிடிக்க வேண்டுமானால் செவ்வாய் கிரகத்தில் நீர் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். நீர் எவ்வளவு முதன்மையானது. உயிர்ப்பின் முதன்மை நீர். பஞ்சபூதங்கள்ல நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு நம்ம சொல்றோம், அல்லது வான்வெளின்னு சொல்றோம், அல்லது ஒரு அண்டவெளி. அதுதான் அண்டவெளி அப்படிங்கிறது வந்து பரந்தது, பெரியது, கற்பனை செய்ய முடியாதது. அது அது எவ்வளவு தூரம் இருக்கு, அதுக்கு எங்க எண்டு தெரியாது. நோ எண்ட். ஆதி அந்தம் இல்லாதது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஆதி அந்தம் இல்லாத, ஆதின்னு ஒண்ணு, தொடக்கம்னு ஒண்ணு இல்லை, முடிவுன்னு ஒண்ணு இல்லை. அதுதான் வந்து பிரபஞ்சம். இது வந்து இந்த இடத்துல, இந்த புள்ளியில தொடங்குது, இந்த இடத்துல முடியுது. தலையில நம்ம மனுஷனுடைய தலை தொடக்கம்னு வச்சுக்கிட்டா பாதம் முடியுது, பாதம் தொடக்கம்னா தலை முடியுது. தலையில முடியறதுனால தான் இது பேர் முடி. இதோட முடிஞ்சிச்சு வளர்ச்சி. மயிருக்கு பேர் முடின்னு ஒரு பொருள். செல்கள் வளர்ந்துக்கிட்டே போகும், கடைசியாக வந்து இதோட முடிஞ்சிடும். இந்த முடிக்கு மேலே ஒன்று கிடையாது. நம்ம மனுஷன் எப்படி, தமிழன் எப்படி பேர் வச்சுருக்கான் பாருங்க. முடிகிற இடம் அது, வளர்ச்சி முடிகிற இடம் முடி. இப்போ தொடக்கம் முடிவு நாம் எல்லாத்தையும் அப்படியே பார்த்து பழகிருக்கிறோம். இந்த அண்ட சராசரம் என்பது ஆதி அந்தம் இல்லாதது. அதனால் அதை பூதம் என்று சொல்றோம். பஞ்சபூதம், பஞ்சம் அப்படின்னா 5. அது தமிழ் சொல்லா சமஸ்கிருத சொல்லா தெரியல, அண்ணன் தான் சொல்லணும். தமிழ் சொல்லி இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நான். ஆனால் தமிழில் நிறைய பஞ்சம்ங்கிற சொல்லு பயன்படுத்துகிறாங்க. பஞ்ச வர்ணம் கூட பேர் இருக்கு, பஞ்சாங்கம்னு பேர் இருக்கு. பஞ்சபூதம்னா 5 ஐவகை ஆதாரங்கள், மூலாதாரங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை ஐவகை 5 எலிமெண்ட்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. இதுல நெருப்பில் நிச்சயமா உயிர் இருக்காது. காற்றுல உயிர் இருக்கு. ஆனா காற்று எப்ப உயிர் இருக்குன்னா, காற்றுல ஹியூமிடிட்டி, ஈரப்பதம் இருந்தால் தான் உயிர் இருக்கும். அஞ்சு பஞ்சபூதங்கள்ல இந்த 5ம் இடம்பெறக்கூடிய ஒரு கோள் தான் பூமி. பூமியில மண் இருக்கு, அதாவது நிலம், நீர் இருக்கு, காற்று இருக்கு, நெருப்பு இருக்கு. இதை சுற்றி இது ஒரு அந்தரத்துல தான் இருக்கு பூமி. சுற்றிலும் மேலதான் வானம் நம்ம பார்க்கிறோம். பூமிக்கு அடியிலும் வானம் தான். வானம் ஸ்கை அப்படின்னா நம்ம மேல பார்க்கிறோம். பூமியை சுற்றி இருக்கிறது எல்லாமே ஸ்கை தான். ஏன்னா அது அந்தரத்துல தானே இருக்கு. அது ஒரு ஆப்ஜெக்ட் மேல இல்லை, அது ஒரு அந்தரத்துல இருக்கு. எது? பூமி. அப்ப பூமிக்கு கீழேயும் நாம வந்து கீழே போறோம். கீழே போகும்போது ஏதாவது எதை பார்க்குறோம், மேலே பார்க்குறோம். அதான் ஸ்கை. அது பூமி சுத்திட்டு போகுது இல்லையா. இப்போ நம்ம சுத்திட்டு இருக்கும்போது நம்ம தலைகீழ தான் போறோம். ஆனால் நம்ம நேராக நிற்கிறோம் நம்முடைய பார்வையில். அப்போ தலைகீழ அது சுற்றும் போதும் அது வந்து பூமிக்கு நம்ம கீழே பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்கை தெரியும், மேலே இருக்கிற மாதிரி தெரியும். பூமியில 5 பஞ்சபூதங்களும் ஒருங்கிணைந்து இருப்பது. அதிலே மற்ற எல்லா இடங்களிலும் இல்லாத ஒன்று பூமியில் இருப்பது நீர்தான், நீர்மைதான், ஈரம்தான். ஈரம்தான். அதுதான் இதுக்கு தலைப்பில் உயிரூட்டும் நீர்நிலைகள், வியப்பூட்டும் பஞ்சபூதங்கள், உயிரூட்டும் நீர்நிலைகள். இப்போ இவங்க அதிலிருந்து எங்கே தொடங்குறாங்கன்னா, தாயின் கருவறையிலிருந்தே மனிதன் பிறக்கிற போது அவனை சுற்றி பனிக்குடங்கிற நீர் இருக்கு. அந்த நீர்ல இருந்து தான் அவன் தொடங்குறான். பனிக்குடம் உடைஞ்சி தான் வெளியே வரான். அதுக்கு பிறகு அவன் சாகும் போது சுடுகாட்டில் மறுபடியும் குடம் உடைச்சி தான் அவனை வெளியே அனுப்புறாங்க, உள்ள அனுப்புறாங்க. பனிக்குடம் உடைஞ்சி வெளியே வரான். மறுபடி மண்குடத்தை உடைச்சி தான், நீர்க்குடம் உடைச்சி தான் வந்து புதைக்கிறோம் அல்லது எரிக்கிறோம். இப்போ நீரின்றி அமையாது உலகு, இதுதான் வள்ளுவன் வாக்கு. உலகுங்கிறது மனிதன் வாழக்கூடிய இடத்தை மட்டும்தான் உலகுன்னு நாம கருதுறோம். நமக்கு பிற உயிரினங்களை பற்றி பெருசா அக்கறை கிடையாது. அதெல்லாம் நமக்காக படைக்கப்பட்டதுன்னு நாம் நினைக்கிறோம். இப்ப நாமே இயற்கை தான்.
நம்முடைய உடலே வந்து 5 பஞ்சபூதங்களும் கலந்தது தான். நம்முடைய உடல்லே நீர் இருக்கிறது. அதை எழுதியிருக்கிறாங்க அவங்க. எத்தனை கருவிழியில் 95% நீர் இருக்குன்னு எழுதியிருக்கிறாங்க. எலும்பில் 20-25% நீர் இருக்குன்னு எழுதியிருக்காங்க. மொத்தத்தில் உடம்புல 85% நீர் இருக்குது. 80-85% நீர் இருக்குன்னு எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நீர் இருக்குன்னு எழுதியிருக்கிறாங்க. அதில் அதுதான் உண்மை. சைட்டோபிளாசம் நீர் தானே, நீர்மமாக இருக்குது, திரவமாக இருக்குது. நீர் வந்து திரவமாக மாறுது, திரம் வந்து திடமாக மாறுது, திடம் வந்து ஆவியாக மாறுது. இது ஒரு சைக்கிள். இதுதான் இயற்கை. இப்போ நாம் என்ன இயற்கையை கண்டு அச்சப்படுறோம். அதனால் வந்து இதையெல்லாம் எப்படி உருவாகிருக்கும், தன்னியல்பாக எப்படி உருவாகிருக்க முடியும்? வந்து நம்முடைய உடல் அமைப்பை பார்க்குற போது, நம்முடைய ஃபிசிக்கை பார்க்குற போது, ஃபிசியாலஜியை பார்க்குற போது, ஒவ்வொன்றும் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்குற போது ரொம்ப வியப்பாக இருக்குது. இந்த இரத்த நாளங்களுடைய இயக்கம், நம்முடைய சுவாச மண்டலத்தினுடைய இயக்கம், அந்த சுவாச மண்டலத்தின் நுரையீரலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறையும் எப்படி இயங்குகிறது, இதயம் எப்படி உற்பத்தியான நாளிலிருந்து சாகிற வரையிலும் தொடர்ந்து இயங்குகிற உறுப்பு இதயம். ஒரு செகண்டு கூட அது வந்து ஓயாது. 100 வருஷம் இருந்தால் 100 வருஷம் தொடர்ந்து அது இயங்குது. இதையெல்லாம் வந்து எப்படி தன்னியல்பாக உருவாகிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி மனுஷனுக்கு. அதனால் இதை வந்து யாரோ ஒருத்தர் செஞ்சுருக்கிறாங்க, அவன் தான் கடவுள். கடவுள் தான் இது எல்லாத்தையும் கரெக்டாக அது மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு உலகம், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். மனித உடல் என்பதும் இயற்கை தான். இயற்கையில் நம்முடைய ரத்தம் வந்து நீரோடு சம்மந்தப்பட்டது, மூச்சு வந்து காற்றோடு சம்மந்தப்பட்டது, எலும்பு வந்து மண்ணோடு சம்மந்தப்பட்டது, நெருப்பு வந்து நம் உடலில் ஆற்றலாக எப்போதும் இயங்கிக்கிட்டே இருக்கு. ஹீட் இஸ் த எனர்ஜி. நெருப்பு தான் வந்து வெப்பம் தான் ஆற்றலாக மாறுது, இயக்க ஆற்றலாக மாறுகிறது. சாப்பிட்ற எல்லாமே வந்து வெப்பமாக மாறி அதுக்கு பிறகு தான் அது வந்து ஆற்றலாக இயங்கு. கையை அசைக்கிறது ஒரு மொமெண்ட், அது ஒரு மூமெண்ட். அதுக்கு வந்து ஒரு ஆற்றல் தேவைப்படுது. அந்த ஆற்றலுக்கு நமக்கு வெப்பம் தேவைப்படுகிறது. அந்த வெப்பத்தை தருவது நாம் உண்ணுகிற உணவு, குடிக்கிற நீர் எல்லாம் சேர்ந்து தான் இந்த எனர்ஜி வருது. இப்போ உடலுக்குள்ளே நெருப்பு இருக்குது, உடலுக்குள்ளே நீர் இருக்குது, உடலுக்குள்ளே மண் இருக்குது, உடலுக்குள்ளே காற்று இருக்கிறது. மனுஷன் செத்த உடனே காற்றோட போயிடுது. எலும்பு மட்கி மண்ணாகிறது. ரத்தம் காய்ந்து ஆவியாகி விடுது, அதில் இருக்கிற ஈரம் போயிடுது. நெருப்பு செயலிழந்து விடுகிறது. உடம்புல இருக்கிற வெப்பம் வந்து நீர்த்து போயிடும். உடம்பு சில்லுன்னு ஆயிரும். செத்து போயிட்டான்னா உடம்பு சில்லுன்னு ஆயிரும், அப்புறம் விரைச்சிக்கும். நோ ஹீட். மனுஷன் உயிரோடு இருக்கிறானா, தொட்டுப்பார், கையை தேய்ச்சிப்பார், சூடாக இருக்குப்பா, அப்போ உயிராக இருக்கிறான். தேய்ச்சி பார்க்கும்போது உயிர் சூடு இல்லை, சில்லுன்னு ஆகிப்போச்சு, முடிஞ்சிச்சு பார்க்காதவங்களுக்கு. அப்போ வெப்பம். இப்போ ஆகாயம் மனுஷன் உடம்புல இருக்கா? 5 பஞ்சபூதங்களும் கலந்த கலவைதான மனித உடல், மனித பிறவி. ஆகாயம் இருக்கான்னா இருக்கு. எது ஆகாயம்னா மைண்ட் இஸ் த ஸ்கை. மனுஷனுக்கு மைண்ட் இருக்கு பாருங்க, மனம், உள்ளம் இருக்குல்ல, அதுதான் வந்து ஒரு பரந்த வெளி. உள்ளம் தான் ஆகாயம். உள்ளம்ங்கிறது ஒரு உறுப்பு இல்லை. ஆனால் நம்ம உள்ளத்தை தொடும்போது இதயத்தை தொடுறோம். இதயத்தில் வச்சிருக்கிறேன், என் மனசில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஏன் இதயத்தை காட்டுறோம்னா, இதயத்துக்குள்ளே எதையும் போய் வைக்க முடியாது. நினைவுகள் இதயத்துக்குள்ளே கிடையாது. நினைவுகள் வந்து மைண்டில் தான் இருக்குது. யாரும் மனசில் காட்டுறதா, என் மைண்டுக்குள்ளே ஒன்று வச்சிருக்கிறேன் யாரும் சொல்கிறது இல்லை. என் இதயத்துக்குள்ளே வச்சிருக்கிறேன்னு தான் சொல்கிறான். இதயத்துக்கும் மனசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னா, சம்பந்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, மனம் எந்த வேகத்தில் துடிக்கிறதோ அதற்கு ஈடு கொடுத்து துடிக்கிற ஒரே உறுப்பு இதயம்தான். உடனே அது ரியாக்ட் பண்ணும். மகிழ்ச்சியாக இருந்தால் உடனே அது எக்ஸைட் ஆகும், சோகமாக இருந்தால் உடனே எக்ஸைட் ஆகும், உடனே பல்ஸ் கூடிடும். அதை உடனே வெளிப்படுத்துறது இதயம்தான். அதனால தான் இதயத்தை சொல்கிறாங்க. இப்போ மைண்டுங்கிறது எங்கே இருக்குது? இதயத்தில் இருக்கா? இல்லை. மூளையில் இருக்கா? மூளையில் நினைவுகள் இருக்குது. ஆனால் மூளை மட்டுமே மைண்ட் இல்லை. மைண்ட் அப்படிங்கிறது நம்முடைய உடலில் ஒரு ஆகாயமாக இருக்குது. பிறந்ததிலிருந்து சாகிற வரையில் நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு பாருங்க,
படிக்கிறது மூலமாக, பேசுறது மூலமாக, பழகிறது மூலமாக, சாப்பிட்றது மூலமாக, நம்மோடு சுற்றி இருக்கக்கூடிய சூழல்களின் மூலமாக நாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறோம் பாருங்க உள்ளுக்குள்ளே. அதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் மைண்டாக உருவாகுது. அது வந்து ஒரு வெளி, அது ஒரு ஆகாயம் போன்ற ஒரு உறுப்பு. மனம் என்பது மனிதனின் 6வது உறுப்பு. 5 ஐம்புலன்கள்னா அது 6வது புலன். 6வது புலன். ஆகவே மனிதனும் ஒரு இயற்கை தான். நாம் என்ன நினைக்கிறோம், செடி கொடி தான் இயற்கைன்னு நினைக்கிறோம். நம்மளை வந்து அதிலிருந்து அந்நியப்படுத்திக்கிறோம், தனியாக பிரிஞ்சு நிற்கிறோம். நம்ம இயற்கையோடு சம்மந்தப்பட்டதில்லை. இயற்கைன்னா நேச்சர்னா செடி கொடி காற்று, இதுதான் இயற்கை அப்படின்னு நினைக்கிறோம். மனுஷனே இயற்கை தான். மனுஷனே இயற்கை தான். மனிதனுக்கு மற்ற இயற்கையிடம் இல்லாத ஒன்று மனம் என்பதுதான் சிறப்பு. மனம் என்பதுதான். அந்த மனத்தை எப்படி கையாளுவது என்று சிந்தித்தவர்கள் தான் மகான்களானார்கள். அவங்க தான் வந்து இயேசு பெருமான், அவர் தான் வந்து கௌதம புத்தர், அவர் தான் வந்து நபிகள் நாயகம். அவங்க தான் வந்து மனித குலத்தை வழிநடத்தும் போது அவர்களுக்கு மனதை எவ்வாறு கையாளுவது என்று சொல்லுவதற்காக தோன்றியவர்கள் தான் அவர்கள். ஹவு டு ஹேண்டில் யுவர் மைண்ட், ஹவு டு டெவலப் யுவர் மைண்ட் பவர், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதை சொல்லுவதற்காக தோன்றிய மகான்கள் தான் இன்றைக்கும் மனித குலத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீ இதையெல்லாம் இப்படி பின்பற்று, இதையெல்லாம் வந்து கையாள வேண்டும், இப்படி தான் நீ வாழ வேண்டும் அப்படின்னு வழிமுறைகளை சொல்லித்தராங்க. இப்போ பத்மாவதி அவர்கள் இந்த பஞ்சபூதங்களை பற்றி வெறும் ஒரு ஆஃபீஸராக, சயின்டிஸ்டாக வந்து கொடுத்த வேலையை, அன்னன்னைய வேலையை முடித்து கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு போனோம், ரைட், சம்பளம் வாங்கணும், முடிஞ்சுது அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்குள்ள ஒரு தேடல், அவங்களுக்குள்ள ஒரு முனைப்பு. லேர்னிங் என்பது டில் தி லாஸ்ட் பிரீத், சாகிற வரையிலும் மனுஷனுக்கு லேர்னிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது இருந்துக்கிட்டே, அப்படி இருக்கிறவங்க பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. லேக் ஆஃப் லேர்னிங் தான் வந்து நிறைய கன்ஃபியூஷனுக்கு காரணம். லேக் ஆஃப் லேர்னிங். கற்றுக்கொள்வதற்கு யார் முனையவில்லையோ அவர்கள் நிறைய கடினமான சூழல்களை சந்திக்க நேரும். கற்றுக்கொள்வது என்கிற அந்த முனைப்பு இருக்குதே, அதுக்கு வந்து ஒரு வயசு கிடையாது. நான் 10 வயசுக்குள்ள தான் கற்றுக்கணும், 20 வயசுக்குள்ள கற்றுக்கணும், 40 வயசுக்குள்ள கற்றுக்கணும், அதெல்லாம் கிடையாது. நம்முடைய கடைசி மூச்சு வரையிலும் நம்ம கற்றுக்கலாம். இப்போ பத்மாவதி அவர்கள் இந்த படைப்பை பார்க்கிற போது அவங்க இது ஏதோ ஒரு புத்தகத்திலிருந்து தொகுத்து அப்படி எழுதிட்டாங்களாம் கிடையாது. சிவகுமார் கேட்டார், அதனால் வந்து 10 பக்கமாக இருந்த புத்தகத்தை 100 பக்கமாக வந்து மாற்றி அங்கேருந்து கலெக்ட் பண்ணி, இப்போ எல்லாம் புத்தகம் போடுறதெல்லாம் கூகுளில் இருந்து கலெக்ட் பண்ணி எடுத்து டக்கு டக்குன்னு போய்ட்டு கம்பேர் பண்ணிட முடியும். அதுக்கு பெரிய ஞானம் தேவையில்லை. எதை போட்டு நீங்கள் டைப் பண்ணாலும் அதுக்கு உங்களுக்கு நிறைய வந்து இப்போ குவியும், பக்கமாக வந்து குவியும். அதில் சிலதை செலக்ட் பண்ணி நீங்கள் அப்படியே கம்பேர் பண்ணி ஒரு புத்தகம் போட்டுற முடியும். ஆனால் பத்மாவதி அவர்கள் அவங்களுடைய 33 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க வெறும் நீர் சம்பந்தமான வேலையை மட்டும் செஞ்சுட்டு போகாமல் அந்த நீரை பற்றி அவங்க வந்து ஒவ்வொரு கட்டத்திலும் காலத்திலும் ஆழ்ந்து சிந்திச்சிருக்கிறாங்க. அதை பற்றிய தேடலில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் அவங்களுடைய படைப்பில் நமக்கு தெரிய வருகிறது. நிறைய நமக்கு தெரியாத பல புதிய சொற்கள், புதிய செய்திகள் ஏராளமானவை இருக்கின்றன. அதை நான் வந்து இப்போ ஒவ்வொரு பக்கமும் எடுத்து சொல்ல விரும்பல. சில விஷயங்களை வந்து அவங்க எப்படி சொல்லியிருக்கிறாங்க, இது வந்து ரொம்ப பொறுப்புணர்வோடு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதில் பிரபஞ்சத்தை பற்றி ஒரு பக்கம், அதில் அண்டத்தின் வலியும் அகலாத தூசியும் அடங்கி கிடப்பதே நெபுலா மேகம். நெபுலா அப்படின்னு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கு வைக்கிற பெயர். அதில் அண்டத்தின் வலின்னா காற்று. இப்போ காற்று அப்படிங்கிறத நம்ம வாயுன்னு சொல்கிறோம். நீர் எடுத்துக்கிட்டால் 2ஆக உடைச்சா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வருது, H2O. 2 பங்கு ஹைட்ரஜன், 1 பங்கு ஆக்சிஜன். அதை உடைக்கிற போது வாயுவாகுது. நீ எந்த பொருளை உடைச்சாலும் அது கடைசியாக அல்டிமேட்டாக வாயுவாக தான் வரும். கெமிக்கலை உடைச்சாலும் சரி, நீரை உடைச்சாலும் சரி, எந்த ஒரு திடப்பொருளை உடைச்சாலும் சரி, திரவ பொருளை உடைச்சாலும் சரி, அது ஒரு கட்டத்தில் கெமிக்கலாக மாறி கெமிக்கல் கடைசியாக உடைச்சாக்க அதுவும் வாயுவாக தான் வரும். 2 வாயுக்கள் இணைந்து தான் ஒரு மூலக்கூறு உருவாகிறது, 2 அணுக்கள் சேர்ந்து.
அப்போ அது வாயு மண்டலம், அதுதான் அண்டத்தின் வழி. வழின்னா அந்த வாயு வழி, வழியால் வாயு, வாயு கோலம் தான் பிரபஞ்சமே, மொத்த பிரபஞ்சமே அதுதான். அது வந்து எப்படி இப்படி என்னென்ன ப்ரொபோர்ஷனேட்டில் வந்து ஒன்னோட ஒன்று சேருதோ அந்தந்த இடத்துல அதுக்கு வெவ்வேறு பேர். ஆவியாக இருக்கிறது குளிர்ந்தால் நீராக மாறுது. நீர் வந்து மறுபடி ஒரு பொருளோட சேர்ந்தால் அது திரவமாக மாறுகிறது. திரவம் வந்து மேலும் இன்னொரு பொருளோட சேர்ந்தால் அது திடமாகிறது. திடம் இன்னொரு பொருளோட சேர்ந்தால் அது இறுகி போகுது. இறுகினது இன்னும் திடமாகனா அது பாறையாகிறது. அது மேலும் சில பொருளோட சேர்ந்தா இப்படி அது போயிட்டே, திருப்பி அதை நீங்கள் உடைச்சிங்கன்னா மறுபடியும் அது ஆவிக்கு தான் போய் நிற்கும். அண்டத்தின் வலியும் அகலாத தூசியும் அடங்கி கிடப்பதே நெபுலா மேகம். ஒளிச்சுடர் ஒன்று தோன்றி ஒடுக்கின் உருவமே, ஒடுங்கிய உருவமே, அதான் ஒடுக்கின் உருவமே உலக அண்டமாகும். இப்போ பூமி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பிக் பேங்கா, அந்த தியரி அதை தான் அதில் சொல்கிறாங்க. அதில் அதுக்கு கீழே இதை சொல்கிறது தான் அந்த பக்கத்தை எடுத்தேன். அத்திப்பழம் போல் அமைந்ததே அவனியில் பேரண்டம் என்று பெயரிட்டார். அத்திப்பழத்தை நீங்கள் இப்படி உடைச்சி பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய சின்ன 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 கோலங்களாக இருக்கும், துணுக்குகளாக பந்து உள்ள நிறைய பால்ஸ் இருக்கும். அத்திப்பழமே ஒரு பால், அதுக்குள்ளே உடைச்சிங்கன்னா ஏகப்பட்ட பால்ஸ் இருக்கும். இந்த அண்டம் அப்படி தான் இருக்கு. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோள்கள் சுற்றி வருகிற, இயங்கி வருகிற, ஒன்றோடு ஒன்று ஈர்த்து அது சமநிலையில் இருக்கு. ஒரு விசை இன்னொரு விசையை இழுத்து பிடிக்கிறதுனால அது சமநிலையில் நிற்குது. அது எதுக்கும் தாங்கும் பொருள் இல்லை, தூண் கிடையாது. இதுக்கும் வந்து ஒரு தூண் கிடையாது, தாங்கி நிற்கிற ஒன்று இல்லை. ஒரு விசை இன்னொரு விசையோடு ஒன்றை ஒன்று ஈர்த்து நிற்பதால் அப்படியே அது அந்த இடத்துல நிற்கிறது. அதே நேரத்தில் சுற்றி சுழன்று கொண்டே இருக்கிறது. அது எப்படி சுழன்று கொண்டு இருக்கிறது, இதை வந்து இன்னைக்கு மனுஷன் கண்டுபிடிச்சிட்டான். அதை வந்து இவங்க தன்னுடைய பாணியில் எழுதியிருக்கிறாங்க. அத்திப்பழம் போல் அமைந்ததே அவனியில் பேரண்டம் என்று பெயரிட்டார். அத்தியின் வித்து அனைத்துமே சிற்றண்டம், சின்ன சின்ன அண்டங்கள், அதில் உள்ள ஒவ்வொரு வித்தும் அறிந்தே பெயரிடும் தமிழினமே. 1008 பேரண்டம் அமைந்து உருவானதே அவனியில் ஒரு புவனம். புவனம் பல கூடி இங்கு புதிதாய் புகுந்ததே ஒரு சாகரம். 7 சாகரம் இணைந்து வந்ததே இனியதொரு பதமென பகருவோர் பாரில். பதம் பதம் சொல்றாங்க. 7 சாகரம் இணைந்து ஒரு பதம், பதப்பழம் கூடி கைகோர்த்து படைத்த படைப்பே இந்த பிரபஞ்சம். பிரபஞ்சத்தை பற்றி ஒரு விளக்கம். இதை நம்ம வந்து கற்பனை கூட செய்ய முடியும். இப்போ பதம்ங்கிற சொல்ல இப்போ நான் இன்னைக்கு தான் இதில் படித்து தெரிஞ்சுக்கிறேன். 7 சாகரம் சேர்ந்து ஒரு பதம், பல பதம் கூடி கைகோர்த்து 814 பதம் சேர்ந்து கைகோர்த்து. இது வந்து 15 சித்தர் பாடல்லேருந்து எடுத்துருக்கிறாங்க. கீழே நன்றி 15 சித்தர்னு போட்டிருக்கிறாங்க. நன்றின்னு அதுக்கு கீழே போட்டிருக்காங்க. இப்போ அது இந்த தேடல் எப்படி முயற்சி எடுத்துருக்குறாங்கன்னு தெரியுது பாருங்க. இங்கே இருந்து வெறும் சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டில் வேலை செஞ்சுட்டு அந்த கொடுத்த வேலை அண்ணனை அசைன்மெண்ட் முடிச்சுட்டு போகல. அவங்க 15 சித்தர் பாடலையும் எடுத்து படிச்சிருக்கிறாங்க. படித்து அதை வந்து கண்டுபிடிச்சு இதெல்லாம் உணர்ந்துருக்கிறாங்க. இப்போ இந்த பிரபஞ்சம் நம்முடைய பிரபஞ்சத்தில் வாட்டர் எந்த அளவுக்கு இருக்குது? சால்ட் வாட்டர் 97%, போலார் ஐஸ் கேப்ஸ் 2% தான். துருவ பனி வடபுலத்திலும் தென்புலத்திலும் பனியாக உறைஞ்சிருப்பது ஒட்டுமொத்த நீரின் அளவில் 2%. ஃப்ரெஷ் வாட்டர் நன்னீருங்கிறது 1% தான். 97% வந்து சால்ட் வாட்டராக இருக்குது. இது வந்து 97% ஃப்ரெஷ் வாட்டராக இருந்தால் நமக்கு முன்னால் இருந்தவனே பூரா அழிச்சிட்டு போயிருப்பான், குடிச்சு வேஸ்ட் பண்ணியிருப்பான். 97% சால்ட் வாட்டராக இருக்கிறதுனால தான் ப்ரொலாங்டாக இருக்குது உலகம் வந்து உயிரோடு இருக்கிறது. 1% தான் ஃப்ரெஷ் வாட்டர். அந்த 1%ல் 8% தான் நாம் குடிக்கிறோமா அவங்க போட்டிருக்காங்க, பருகும் நீர். அது அளவு போட்டிருக்காங்க. டோட்டல் 1%ல் அந்த 1% நன்னீரில் மனுஷன் இன்னைக்கு வரலும் குடிச்சு பயன்படுத்தி பருகும் நீர் வந்து வெறும் 8%. இப்போ 97% வந்து சால்ட் வாட்டராக இருக்குது. புவி மீதில் புதைந்த புவனம் வந்து நீர்க்கணக்கில் உப்பு நீர் 97% ஆகும். உண்ணும் நீர் என்னும் நன்னீர் உலகத்து நீரில் உள்ள நீர் 1%. துருவப் பகுதியில் பனிமுகடெல்லாம் படரும் பனிப்பாறை நீர் 2% ஆகும். நன்னீரின் கணக்கில் நாம் உண்ணும் நீர் 8%. இது இவங்க எந்த அளவுக்கு இந்த நீர் தொடர்பான
தேடலில் தீவிரமாய் இருந்திருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை விட முக்கியமாக பாருங்கள், உண்ணும் உணவின் உற்பத்தி பெருக்கும் உழவின் உயிரான விவசாயத்திற்கு 80%, தொழில் வளர துறை உயர தொழிற்சாலைக்கு 10%. இப்போ இண்டஸ்ட்ரிக்கு பயன்படுத்துகிற நீர் வந்து நிறைய செலவு பண்ணுறோம் நம்ம, ஆனால் அது 10% தான் செலவு பண்ணுறோன்றாங்க. நம் வாழ்விற்கு ஆதாரம் வளர்ச்சியின் பொருளாதாரம் புதைந்து கிடப்பது நிலத்தடி நீரில். மண்ணீரும், மண்ணில் இருக்கிற நீரும், மறை நீரும். மறை நீருங்கிற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் ஒரு பெரிய டிபேட்டுக்கு உள்ளாகியிருக்கு. ஒரு 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 ஆடை, ஒரு சட்டை தைக்கிறோம்னா அந்த சட்டை தைக்கிறதுல மறை நீர் இருக்குது. ஒரு காஃபி குடிக்கிறோம்னா அந்த காஃபியில் இருக்கிற தண்ணி இல்லாமல் மறை நீர் இருக்குது. என்ன மறை நீர்? ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறதுக்கு எவ்வளவு தண்ணி பயன்படுத்துகிறோம். இப்போ காஃபி கொட்டையை பயிரிடுறதுக்கு ஒரு தண்ணீர் பயன்படுத்துகிறோம், அது காஃபி கொட்டையை வந்துடுது. அதை அரைச்சி அதை வந்து பாலில் கலக்கிறோம். அந்த பால், காஃபி கொட்டை, இதை உற்பத்தி செய்கிறதுக்கு, பால் உற்பத்தி செய்கிற மாட்டுக்கு நீர், இது புல் போடுறோம், புல் விளைவிறதுக்கு நீரை பயன்படுத்துகிறோம். அந்த நீரெல்லாம் இதில் மறை நீர் ஆகுது ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு. இந்த மறை நீர் பற்றிய விழிப்புணர்வுங்கிறது இப்போ இந்த நூற்றாண்டில் பெருசாக விவாதிக்கப்படுகிறது, உருவாகி வருகிறது. நாமெல்லாம் வந்து நம்ம ஊரில் இருந்து நிறைய ஆடைகள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நம்ம நாடு நிறையா எக்ஸ்போர்ட் பண்ணுது. கார்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கேருந்து தான் அமெரிக்காவுக்கு போகுது. திருப்பூர் பின்னல் ஆடைகள் இங்கேருந்து தான் வந்து யூஎஸ்க்கு போகுது, இது யூரோப் போகுது. நம்ம அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி நிறையா அந்நிய செலாவணி இந்த நாட்டுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு. எவ்வளவோ வளர்ச்சி அடைந்த வல்லரசு அவன் ஊரில் பருத்தியை உற்பத்தி பண்ண முடியாதா? அவன் ஊரில் ஜின்னிங் ஃபேக்ட்ரி போட முடியாதா? அவன் ஊரில் வந்து பின்னலாடை கம்பெனியை தயாரிக்க முடியாதா? அவனால் வந்து ஏன் அங்கே வந்து டிஷர்ட் தயாரிக்க முடியாதா? அவன் ஏன் இந்தியாவில் வந்து வாங்கணும்? மறை நீரை பாதுகாப்பதற்கு தான். தண்ணி அவன் செலவுப்படுத்த விரும்பலை. அவன் ஊரில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டரை அவன் செலவு பண்ண விரும்பலை. அவன் தண்ணீரை செலவு பண்ண விரும்பலைங்கிறத விட அது ஒரு பக்கம், நன்னீரை மாசுபடுத்த விரும்பலை. அதனால் வரக்கூடிய கழிவுகள் இருக்குங்க இல்லையா, அந்த கழிவுகளை வந்து அவன் வந்து ஆற்றுலையோ ஓடையிலையோ நல்ல தண்ணீர்லையோ அதை கலக்க அவன் விரும்பலை. மேன் பவர், மனுஷன் அங்கே வேலை வாய்ப்பு கொடுக்கணும், வேலை வாய்ப்பு கொடுத்தா அவனுக்கு சாப்பாடு போடணும், சாப்பாடு கொடுத்தா தண்ணி செலவு பண்ணணும். அடுத்து 3வது உலகப் போர் வரும்னா அது நீரால் தான் வரும்ன்றான். வாட்டர் ஸ்கார்சிட்டிங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ அன்னைக்கு மாறிட்டு வருது. அவர் முன்னாள் இயக்குனர் பேசினார். நான் மாணவராக இருக்கும்போது ஒரு எப்படி தண்ணி வந்தால் அதுக்கப்புறம் எப்படி வாலி போச்சு, வாலி அப்புறம் எப்படி கீழே போச்சுன்னு ஒரு பெரிய கதையை சொல்லிட்டு வந்தார். நிலத்தடி நீர் மட்டும் எப்படி கீழே போய்கிட்டே இருக்கு. இது எதிர்காலத்தில் மனித குலத்தை எப்படி பாதிக்கும்? இது ஒரு பெரிய கொஷின். இன்னைக்கு ஒரு சேலஞ்சபிள் இஷ்யூ அன்னைக்கு மாறிட்டு வருது. இவங்க அதை வந்து மண்ணீரும் மறை நீரும் விண்ணீரும் விளைவது கண்ணீரை களைவது நம் மண்ணீரே ஆகும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க நீரின் சுழற்சி பற்றி, நீரின் தன்மை பற்றி, அதனுடைய காரத்தன்மை, அமிலத்தன்மை, கடினத்தன்மை, அதில் நீரின் பயன்பாடு, அது ரொம்ப முக்கியம். இதை ஒன்று மட்டும் படித்து நான் முடிக்கிறேன். இந்த நீரின் பயன்பாட்டில் மனுஷன் வந்து எப்படி இருக்கணும், அதை நீர் சேமிப்பு கவிதை ரொம்ப முக்கியமானது. இல்லத்தில் நீர் சேமிக்கும் முறை, வீட்டு குழாயின் கசிவை நிறுத்திவிடு. கசிஞ்சிட்டு இருக்குது, அது கண்டுக்காமல் போகாத, அதை எப்படியாவது நிறுத்து. உன் வீதியில் வீணாகும் நீரை சேமித்திடு. குளிக்கும் நிலையில் ஒரு கொள்கை வைத்திடு. எப்படி குளிக்கணுங்கிறதுல ஒரு பாலிசியை உருவாக்கு. காலையில் தினமும் குளிப்பதை காத்திடு. குற்றால அருவி குளியலை உன் வீட்டு குழாயிலும் தினம் தேடாதே. காய்கறிகள் கழுவிய நீரை கால்வாய் அமைத்து தோட்டத்தில் விடு. அதை வேஸ்ட் பண்ணாத. அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பின்னால் வருது பாருங்க. பல் துளைக்கு முகச்சவரம் செய்யும் சமயம் பார்த்து செய்வது நீர் பாதுகாப்புக்கும் செயலாகும். அதுலேயும் கவனமாக இருக்கு. கண்ணாப்பண்ணு சில பேர் திறந்து விட்டுட்டு ஷோ போட்டுக்கிட்டே இருப்பான், தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். இதை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பான், அங்கே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் தண்ணி வேஸ்ட் பண்ணுறது தானே. ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு ட்ராப்பும் ரொம்ப முக்கியமானது. நம்மகிட்ட இப்போ விழிப்புணர்வு தான் நம்ம பிள்ளைகளுக்கு அது போகும். தண்ணியை திறந்து விட்டு அவங்க பாட்டுக்கு வேறு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருக்கும் தண்ணி. அந்த பக்கெட் நிரம்பி பக்கெட்லேருந்து வழிஞ்சு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும்.
அதை வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம எவ்வளவு பாடுபடுறோம். கீழே 500 அடிக்கும் கீழே, 300 அடிக்கும் கீழே, 200 அடிக்கும் கீழே தண்ணியை கொண்டு வரதுக்கு எவ்வளவு வேலை. போர்வெல் போட்டு அதுக்கு ஒரு மோட்டார் வச்சு அதுக்கு எலக்ட்ரிசிட்டி செலவு பண்ணி அந்த தண்ணியை நம்ம 1 லிட்டர் தண்ணியை வெளியே எடுக்கிறது எவ்வளவு செலவு. ஆனால் ரொம்ப சாதாரணமாக நம்ம வந்து லிட்டர் கணக்கில் தண்ணியை பாழ்படுத்துகிறோம். இப்போ அதில் வந்து நீரை சேமிக்கணும் அப்படிங்கிறது. பல்துளைக்கு முகசவரம் செய்யும் சமயம் பார்த்து செய்வது நீர் பாதுகாக்கும் செயலாகும். குழந்தையின் குளியில் உன் கூடவே இருந்தால் கொஞ்சமேனும் நீரை சேமிக்கலாம். அதுக்கு தனியாக ஊற்றாத தண்ணி, மேலே விழுற தண்ணி அது மேலே விழுந்தால் போதும் குழந்தையை குளிப்பாட்டுறதுக்கு. நீ அள்ளி தலையில் ஊற்றும் போது அந்த குழந்தை மேலே விழுந்தாலே போதும். அதுக்கு ஒரு சோப்பு போட்டு மறுபடியும் குளிச்சு விட்டுடலாம். 2 பேருக்கும் சேர்ந்தே குளித்த மாதிரி ஆயிரும். அவ்வளோ தூரம் அவங்க வந்து அந்த வாட்டர் எப்படி அதை சேமிக்கணுங்கிறதுல ஒரு அக்கறை இருந்து, ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு சமூக பொறுப்புணர்வு. வீட்டு உபயோக நீரை வீணடிக்காமல் தோட்டம் அமைத்து நிலத்தடி நீரையும் பெருக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். சொல்கிறது தான் வந்தேன். கட்டாந்தரையில் வாகனம் கழுவுவதை விட்டுவிட்டு புல்தரையில் வாகனம் கழுவுவதை பின்பற்று. நீ வாகனம் வாண்டியே கழுவுறியா, அதை வந்து ஒரு புல் தரையில் நிப்பாட்டி அங்கே கழுவு. அதில் இந்த வீணாக போகிற தண்ணி புல்லுக்கு போகும். கட்டாந்தரையில் ரோட்டில் வண்டியை விட்டு அவன் பாட்டை அடித்து கழுவிட்டு இருப்பான். எக்கச்சக்கமாக தண்ணி கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 100-200 லிட்டர் தண்ணி வீணாக போகும். அப்படி கழுவுற தண்ணியை வந்து புல் தரையில் விட்டால் புல்லுக்கு அது பயன்படும். நிலத்தடி நீராகவும் அது கீழே போய் பதியும். அது சேவாகும். அனைத்து தேவைக்கும் நீரை அளந்து பழகு. உன் மனையின் மகிழ்வு மலை போல் நிலைக்கும். உன் வீட்டில் மகிழ்வு மலை போல நிலைக்கும். தெளிப்பு நீர் சொட்டு நீர் தினமும் உன் தேவையில் புகுத்தி நீரை காத்திடு. ரொம்ப பாராட்டுதலுக்குரிய ஒரு பார்வை இந்த பார்வை. அப்புறம் அவங்க நீர்ப்பாசனை சம்பந்தமாக சொல்லியிருக்காங்க. 5 வகை நிலங்களில் நீர் சேர்ப்பு எப்படி இருந்துச்சு, நீர் மேலாண்மை எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் வந்து விரிவாக பதிவு பண்ணியிருக்காங்க. சின்ன புத்தகம் தான், ரொம்ப அருமையான ஒரு நூல். அவருடைய இந்த அறிவியல் சார்ந்த ஞானத்தை நான் பாராட்டுகிறேன். எனக்கு அந்த ஞானத்தை எல்லாம் விட அவரிடம் மேலோங்கி இருக்கிற சமூக பொறுப்புணர்வை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவர் எல்லா நலமும் வளமும் பெற்று நீடூழி வாழ நெஞ்சார வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.